எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரசிக்கும் நெஞ்சங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கக்கூடிய ரொம்ப முறுமுறுப்பான ஆந்திரா முறுக்கு. இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் தாட் ஆஃப் தி டே. நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள்ல நிதானம் தவறும் போதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வார்த்தைகள்லாம் நமக்கே என்னைக்காச்சும் ஒரு நாள் எதிரா திரும்பலாம். சோ நீங்க வார்த்தைகளை பயன்படுத்தும் போது யோசிச்சு பயன்படுத்துங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு தேவைப்படும். ஆனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சா அது வந்து நைஸாக அரைப்படாது இல்லையா, பவுடராக கிடைக்காது. ஸோ அதனால ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டு அதை நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு அதை ஒரு சல்லடையில் வச்சு நல்லா சளிச்சும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நைஸான பவுடரா நமக்கு தேவைப்படும். அதனால இந்த மாதிரி மாவை நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரெடியா இருக்கு. அடுத்ததான் ஒரு கடாயை சூடு பண்ணிட்டு நம்ம இந்த கப்ல தான் மாவு அளந்து எடுத்துக்க போறோம். ஸோ அதனால அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமா சூடு பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்ததான் அதுலயே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு. நான் இன்னைக்கு வந்துட்டு முறுக்கு மாவு தான் எடுத்திருக்கேன். ரெடிமேடா கடையில முறுக்கு மாவு அப்படின்னே கிடைக்குது இல்லையா, அந்த மாவு தான் நான் எடுத்திருக்கேன். அதுலயே வந்துட்டு எனக்கு காயப்பொடி அப்புறமா எள்ளு ஓமம் இதெல்லாம் வந்து டைரக்டா அதுலயே சேர்த்திருந்தாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா முறுக்கு மாவு இல்லை அரிசி மாவு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ண அரிசி மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து அரைச்சி சளிச்சு வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல, அந்த உளுத்த மாவுல இருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்த மாவு இதில் சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதுலேயே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி மிளகாத்தூள் தான், நீங்கள் நார்மல் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நார்மலாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் கொஞ்சமாக ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு வந்து நான் ஊற வச்சிருந்தேன். அந்த பருப்பையும் அது உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடியும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி அந்த மாவுல சேர்த்துருக்கு, அதனால நான் கம்மியா சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் ஆந்திரா முறுக்கு அப்படின்னாலே அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா அது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இல்லையா, அதனால நான் அந்த ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் வந்து இதுல சேர்த்திருக்கேன். நீங்க ஃபுட் கலர் வேண்டாம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து செய்யுங்க. அப்போ ஃபுட் கலர் இல்லாம நேச்சுரலான கலர்ல இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒன்னோட ஒண்ணு பைண்ட் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இதுல வந்து மாவுலயே எனக்கு வந்து உப்பு இருந்துச்சு. அந்த உப்புவே போதுமான அளவு இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கல. நீங்க நார்மலான அரிசி மாவு தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொஞ்சம் அந்த கடாய் சூட்டுலயே அடுப்பை சிம்ல வச்சுட்டு தீயை வந்து சிம்ல வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அந்த மாவு வந்து கொஞ்சம் அந்த சூட்லயே வேகும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா தண்ணி வந்து லைட்டா தெளிச்சு அப்படி கிளறிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணியை லைட்டா தெளிச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில போடும்போது முறுக்கு வந்து பிரிஞ்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்போ அதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற அளவு சூட்ல இருக்கும் போதே இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு நல்லா பைண்ட் ஆகுற மாதிரி சூப்பரா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாவுல நம்ம வந்து முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்ததான் அதுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி கையில வச்சு கொஞ்சமா உருட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டுலையோ அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையிலையோ வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நீளமா தேய்ச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஜாயிண்டை இன்னொரு ஜாயிண்டோட இது பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க. ரவுண்ட் ஷேப்ல நமக்கு இந்த மாதிரி சூப்பரா கிடைச்சிரும். இதை வந்து இன்னும் 2 மெத்தட்ல எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் இதில் காமிச்சிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து தேய்ச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணி வந்து தொட்டு அது மேலே தடவிக்கோங்க. அப்போ வந்து உடஞ்சி போகாமல் மாவு வந்து சூப்பராக வரும். ரொம்ப தண்ணி தேய்க்காதீங்க, லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு விரலில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு மெத்தட். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் இதே மாதிரி நீளமாக தேய்ச்சிட்டு ஏதாவது ஒரு மூடி, இப்போ வாட்டர் கேன் மூடி அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியை நம்ம சென்டர் பாயிண்டாக வச்சுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஜாயிண்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த மூடியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 3 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக வருதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி இதை செஞ்சு பார்க்கலாம். அதே டைமில் சைடில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக எல்லா முறுக்கையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இப்போ எண்ணெயும் சூப்பராக கரெக்டான பதத்தில் காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொன்றா எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பொறுமையாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக வேக விடுங்க.
அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா, தீ அதிகமாக எரிஞ்சது அப்படின்னா முறுக்கு வந்து பார்க்குறதுக்கு வெளியே நல்லா வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வந்து வேகாமல் மாவாக இருக்கும். ஸோ நல்லா பொறுமையாக வேக விடுங்க. அது வெந்துருச்சா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ போட்ட உடனே இதில் வந்து நிறைய நுரைச்சி வர்ற மாதிரி இருக்குல்ல, இது வந்து அடங்கி நல்லா அந்த நுரைச்சி வர்றதெல்லாம் கம்மியாயிரும் கம்ப்ளீட்டாக. அப்படின்னா அது வந்து நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் வந்து கரண்டியில் எடுத்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும், அதோட ஸ்டிஃப்னஸ் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் மொறுமொறுப்பாக இருக்குது அப்படின்னு தெரியும். அப்புறமா இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த முறுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பருப்பு வந்து சேர்க்காமல் செய்யுங்க. ஏன்னா அந்த சிறுபருப்பு சேர்த்து செய்யும்போது அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது சிறுபருப்பு இல்லாமல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பெருசாக டேஸ்ட்லாம் ஒன்றும் வித்தியாசமாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பினஸ்க்காக தான் அதை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ சூப்பராக எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான நல்ல முறுமுறுப்பான ஆந்திரா முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம். பட் முறுக்கு இந்த கிறிஸ்பியான ஐட்டம் நம்ம எது செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதை வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். இது தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். அதில் லைட்டாக கொஞ்சமாக ஹீட் இருந்தால் கூட நம்ம டப்பாவில் போட்டு மூடினதுக்கு அப்புறமா அதுக்கு உள்ளேயே ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி வேர்வை தண்ணி மாதிரி உருவாகி அது வந்து நமத்து போயிடும். ஸோ தெரியாதவங்களுக்காக இந்த டிப்ஸை வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் கீழே சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். அப்புறம் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி நம்ம வாழ்ற லைஃப் ஒரே ஒரு தடவை தான். ஸோ வாழ்ற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்து ரசித்த அத்தனை ரசிக்கும் நெஞ்சங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க பாரதம், வளர்க நம் தமிழ்.